இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? இல்லண்ணே, அது வந்து நாங்க சொல்லாத. டேய் டேய், இப்ப எதுக்கு அவள சொல்ல வேணாம்னு சொல்ற? ஏண்டா, அப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க. ஐயோ மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன? ஐலிமா நீ சொல்லு. ஐலி வேண்டாம், அத மட்டும் இவர்கிட்ட சொல்லாத. அப்புறம் அடுத்த முறை வெளியே போகவே முடியாது. டேய், இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? ஐலிமா நீ ஏன் அமைதியா நிக்கிற? சொல்லுங்க, எங்க போயிட்டு வந்தீங்க? வேண்டாம் ஐலி, தயவு செஞ்சு இவர்கிட்ட சொல்லாத. நான் சொல்றத கேளு. ஒண்ணு அப்ப நீ சொல்லு. சொல்லு சொல்லுடா. வலிக்குதா? சொல்லு. நீ சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்லு. சரி சொல்றேன் விடுங்க. டேய் டேய், சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லுவியா? சொல்றேன் மாமா, விடுங்க மாமா. யோ மாம்சு, நான் ஸ்கூல் படிக்கிற பையனா? என்ன போய் இப்படி கிள்ளிக்கிட்டு இருக்க? டேய் பதில சொல்றா முதல்ல, சும்மா சமாளிக்கலாம்னு பாக்காத. சொல்லு. மாம்சு, நான் ஒன்னும் சமாளிக்கலாம் இல்ல. டேய், நீ இன்னும் காரணத்தையே சொல்லவே இல்லடா. டேய், இப்ப என்ன அவளை பாத்துட்டு இருக்க? என்ன முதல்ல இருந்து ஆரம்பிக்கிட்டா? ஐயோ வேண்டாம், சரி இருங்க சொல்றேன். சொல்லு. அது நாங்க தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வரோம். அடா பாவி, இன்னைக்கு ஐலிக்கு பிடிச்ச தளபதி விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு தான் போனோம். அக்கா கிட்ட சொன்னா விடவா போறாங்க, அதான் அவங்களுக்கு தெரியாம போனோம். எப்படியாச்சும் அவங்களுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்துடலாம் தான் பார்த்தோம். அதுக்குள்ள கரெக்டா அக்கா வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனா மாம்சு, சும்மா சொல்லக்கூடாது. கரெக்ட் டைம்ல எங்களை காப்பாத்துறீங்க பாருங்க. டேய், ஆமா இப்போ உங்க அக்கா பக்கலனா மட்டும் காலையில பார்த்து கேட்டிருப்பால, அப்ப என்ன பண்ணிருப்ப? அது அப்பவும் காலையிலயும் யாராச்சு உங்களை மாதிரி நல்லவங்க வந்து காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கை தான். இதுதான் விஷயம்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உன்னை காப்பாத்திருக்க மாட்டேன்டா. ஏன் மாம்சு அப்படி சொல்றீங்க? பின்ன இங்க நான் ஒருத்தன் தனியா கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஜாலியா படத்துக்கு போயிட்டு வரீங்க. ஐயோ மாம்சு, என்ன மாம்சு இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறீங்க? இங்க பாருங்க மாமா, நம்ம லைஃப்ல 1000 பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் அப்பப்ப வெடிச்சு சதறிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காகலாம் லைஃப வாழாம இருக்க முடியாதுல்ல. ஆமா, இத யாருக்கு சொல்ற? எனக்கு, உங்களுக்கு, எல்லாருக்கும் தான். எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் நமக்கு லைஃப்ல பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணணும். அது எப்படா உன்னால மட்டும் எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியுது? சரி 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 போதும். ஐலிமா, இப்ப எதுக்கு சிரிச்சா? நீங்க கேட்ட கேள்விக்குதான். உங்களுக்கு நான் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி தெரியுது இல்ல? ஆனா நான் தனியா போய் குமுறதெல்லாம் அவளுக்கு தானே தெரியும். அதனாலதான் சிரிக்கிறா. ஏண்டா, ஐலியும் உங்க அக்கா மாதிரி தானா? ஐலி அந்த அளவுக்குலாம் பிடிவாதக்காரி இல்ல. டேய், அப்போ என் பொண்டாட்டி பிடிவாதக்காரின்னு சொல்றியா? ஓ, அப்ப நீங்க இல்லைங்கிறீங்களா? சரி சரி சரி, எங்கேயோ ஆரம்பிச்சு பேச்சு எங்கேயோ போகுது. அண்ணே, அதான் நாங்க எங்க போயிட்டு வந்தோம்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? இனிமே நாங்க எங்க போனாலும் அன்னிக்கிட்ட சொல்றோமோ இல்லையோ உங்ககிட்ட சொல்லிட்டு போறோம், சரியா? அந்த பயம் இருக்கணும் ரெண்டு பேத்துக்கும். நான் வரேன். பாய், கிளம்புங்க.